தங்கம் வைரமெல்லாம் காணாமல் போயிருக்குது. அது யார் எடுத்தாங்க? நான் உங்களுக்கு எல்லாருக்கும் குச்சி கொடுத்துருக்கேன். இது மேஜிக்கல் ஸ்டிக். இவருக்கு நகை வியாபாரிக்கு இது என்ன புது ட்ரிக்கா இருக்கு? ஒருத்தரை முன்னாடி கூப்பிடுறாரு. நீ தானே நகை எடுத்த அப்படின்னு அவன் தலையை குனிஞ்சிட்டு, ஆமா நான் தான் நகை எடுத்தேன். எல்லோருக்கும் வணியத்தின் அன்பான வணக்கம். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையோட வணியத்தை உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஒரு ஊர்ல ரொம்ப புத்திசாலியா ஒருத்தர் இருந்தாரு. எல்லா பிரச்சனைக்கும் அவர்கிட்ட தீர்வு இருக்கும். எல்லாரும் அவர்கிட்ட தான் போவாங்க. அவர் சரியாக கண்டுபிடிச்சு கொடுப்பார். ஒரு முறை அவரை பார்க்கறக்கு ஒரு பெரிய நகை வியாபாரி வந்திருந்தார். அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் நிறைய நகை செய்கிறேன், நிறைய நகை விற்பனை செய்கிறேன், நகை கடைகள் வச்சுருக்கேன், விதவிதமான ஆபரணங்கள், தங்கம், முத்து, ரத்தினம், பவளம், இந்த மாதிரி நிறைய விலை உயர்ந்த பொருட்களாக வச்சுருக்கிறேன். இதுதான் என்னுடைய தொழில். இந்த மாதிரி செய்யும்போது எங்கள் வீட்டில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் தங்கம் வைரமெல்லாம் காணாமல் போயிருக்குது. அது யார் எடுத்தாங்கங்கிறது ஓரளவு யூகிச்சிட்டோம். ஆனால் இன்னும் சரியாக அதை கண்டுபிடிக்க முடியல, கன்ஃபார்ம் பண்ண முடியல. எங்களோட வீட்டில் வேலை செய்கிறவங்களில் ஒருத்தங்க அதை எடுத்திருக்காங்கன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் கன்ஃபார்மாக அவங்க தானான்னு எங்களுக்கு தெரியல. நீங்கள் கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுக்க முடியுமா? எப்படி அவங்க தானான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. நீங்கள் தான் இந்த ஊர்லேயே புத்திசாலி, நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவர் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப பொறுமையாக இவர் எல்லா தகவலையும் விசாரிக்கிறாரு. எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, எத்தனை பேர் எத்தனை வருஷமாக வேலை செய்கிறாங்க, எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்கு போவாங்க, அவங்க எங்கே தங்கியிருக்கிறாங்க, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, முழு தகவலும் கேட்டுட்டார். எப்போ காணாமல் போச்சு நகை, அதுக்கு முன்னாடி யாருக்கு வேலைக்கு இருந்தா, யாராவது வேலையை விட்டு போனாங்களா, அதுக்கப்புறம் அன்னைக்கு யாரெல்லாம் வேலைக்கு வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் யாராவது லீவு போட்டிருக்காங்களான்னு ஒரு போலீஸில் எப்படி துப்பறிவாங்கல்ல ஒரு விஷயத்தில், அந்த மாதிரி இவர் டீட்டெயிலாக எல்லாமே கேட்டுட்டு அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறாரு. நகை வியாபாரி வீட்டெல்லாம் சுற்றி பார்க்குறாரு. எங்கே நகைகள் வச்சுருப்பாங்க, எங்கே எடுத்துகிட்டு போவாங்க, நகை கடைக்கு போகும்போது எப்படி போவாங்க, கொள்ளர் செய்வாங்க இல்லையா பொற்கொள்ளர், அவங்க கடைக்கு போகும்போது எப்படி கொண்டு போவாங்க, எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, எல்லா டீட்டெயிலும் பார்த்துட்டார். அப்புறம் அதுக்கு அடுத்த நாளாக போய் ஒரு விஷயம் பண்ணுறாரு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலை செய்கிறவங்களையும் வர சொல்கிறாரு. அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம். திருமணம், கிரகப்பிரவேசம், ஏன் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான். நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான். தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான். இப்படி தரத்தினால உருவாறதுதான் அக்னி 500D கம்பிகள். உறுதி, தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான். இப்ப எல்லாரும் வந்துட்டாங்க. அப்போது எல்லாருக்கும் ஒரு தடி கொடுக்குறாரு. இவ்வளோ உயரத்தில் ஒரு தடி குச்சி ஒன்று கொடுக்குறாரு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி குச்சி கொடுத்துட்றாரு. குச்சி கொடுத்துட்டு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் குச்சி கொடுத்துருக்கேன். இது மேஜிக்கல் ஸ்டிக், ரொம்ப ரொம்ப அற்புதமான மேஜிக் பண்ணக்கூடிய ஸ்டிக்கு. இந்த ஸ்டிக்கை நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் இரவு நீங்கள் உங்கள் கூட வச்சுக்கணும். நாளைக்கு திருப்பி வேலைக்கு வரும்போது கொண்டுட்டு வாங்க. ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா, யார் நகையை எடுத்திருக்காங்களோ அவங்களுடைய குச்சி ஒரு 2 இன்ச் வளர்ந்துருக்கும். அதுதான் அறிகுறி, நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இவருக்கு நகை வியாபாரிக்கு இது என்ன புது ட்ரிக்காக இருக்குது? குச்சி எப்படி வளரும்? அவங்க அப்படியே தானே கொண்டு கொடுப்பாங்க, வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது? குழப்பமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் கேட்டோன்னே இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் நாளைக்கு வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு. இப்போ இந்த ஆட்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு போகிறாங்க. என்ன குச்சி வளருமா, எப்படி இப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க, என்ன அப்படி மேஜிக் ஸ்டிக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாருக்குமே அது என்ன அடுத்த நாள் அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. ஒரு க்யூரியாசிட்டியாக ஆயிடுச்சு எல்லாருக்குமே. இப்போது அடுத்த நாள் மறுபடியும் ஒரு 24 hours கழித்து மறுபடியும் மீட் பண்ணுறாங்க. அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் நிற்கிறாங்க. இந்த புத்திசாலியான அவரும் போய் நிற்கிறாரு, நகை வியாபாரியும் இருக்கிறாரு, அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் இருக்கிறாங்க. இப்போ எல்லோரும் குச்சியை கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லோரும் குச்சியை கொண்டு வந்துட்டாங்க. சரி, இப்போ எல்லாத்தோடைய குச்சியும் அளக்கலாம் இப்போது அப்படின்னு சொல்லி அளக்க ஆரம்பிக்கிறாங்க. 1 2 3ன்னு அத்தனை பேரோடைய குச்சியும் அளந்ததுக்கப்புறம் ஒருத்தரை முன்னாடி கூப்பிட்றாரு. நீ தானே நகை எடுத்த அப்படின்னு அவன் தலையை குனிஞ்சிட்டு, ஆமாம் நான் தான் நகை எடுத்தேன்
கொடுத்துட்றேன், தப்பு தான், நான் ஒரு மாதிரி மோசமான சூழ்நிலையில் இருந்ததுனால எனக்கு தேவைப்படும், நான் எடுத்துட்டேன், தப்பு தான். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து வைத்தியம் பண்ணுறதுக்காக நான் எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதை எடுத்துட்டேன், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னோடனே நகை வியாபாரி யாருக்கு என்னாச்சுன்னு கேட்டோன்னே அவர் சூழ்நிலையை சொல்கிறார். வீட்டில் இந்த மாதிரி உடல்நலம் இல்லாமல் இருக்காங்கன்னொடனே நான் ஹெல்ப் பண்ணுறேன், என்கிட்ட கேட்டிருந்தா நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன்னு எல்லாம் முடிவுக்கு வந்தாச்சு. அப்புறம் இவர் சொல்கிறாரு வேலையை விட்டு தூக்க வேண்டாம், இவர் சூழ்நிலையினால இப்படி பண்ணியிருக்காரு, அதனால் வேலையை விட்டு தூக்க வேண்டாம்னு இவரும் ஒரு சிபாரிசு பண்ணுறாரு. அவரும் சரி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடியுது. இப்போ இது எப்படி கண்டுபிடிச்சாரு ஒருத்தர் மட்டும் அப்படின்னு பார்த்தா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி குச்சி கொடுத்துருந்தாரு இல்லையா. என்ன சொல்லியிருந்தாரு, யார் திருடினாங்களோ அவங்களுக்கு மட்டும் குச்சி 2 இன்ச்சு வளரும் மேஜிக்கல் ஸ்டிக்குன்னு சொல்லியிருந்தாரா. திருடினவன் என்ன பண்ணா, நைட்டே போய் 2 இன்ச்சை கட் பண்ணிட்டான். எப்படி காலையில் வளர்ந்துருமில்ல, அதனால் வளர்ந்துருச்சுன்னா தெரிஞ்சு போயிடும். நம்ம நைட்டே கட் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டோம் அப்படின்னா வளர்ந்துச்சுன்னா எல்லா குச்சிக்கும் நம்ம குச்சிக்கும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, 2 இன்ச்சை கட் பண்ணி விட்டுட்டான். அது வந்து நான் அடுத்த நாள் அளந்து பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு, கம்மியாக இருந்ததுனால இவன் தான் கட் பண்ணியிருக்கான், இவன் வந்து பயந்துட்டு தான் கட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி திருடனை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அதோட கதை முடிஞ்சு போச்சான். இன்னும் நிறைய கதைகளோட வணியத்தை உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.